இந்த வீடியோவில் நம்ம சதவீதம் தொடர்பான கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ உதாரணமாக இப்போ நம்ம ஒரு எண் எடுத்துக்கொள்ளுவோம் 3600. இப்போ இந்த 3600ல் 50% எத்தனை, 20% எத்தனை, 30% எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டால், உங்கள்கிட்ட இப்போ கேட்கப்பட்டால் நீங்கள் இதுக்கு எப்படி விடை காணுவீங்க? யூஸ்வலாக என்ன செய்வீங்க? ஃபார்முலா, இப்போ 100 மேல் 50 தர 3600 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு என்ன செய்வோம்? டிவைட் பண்ணி காணுவோம் இல்லையா? ஸோ அப்படி காணாமல் எப்படி இலகுவாக வீதங்களை காணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ உதாரணமாக 3600க்கு 50% எத்தனை? இதை நம்ம காண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ 50ங்கிறது 100க்குள்ளே எத்தனைன்னு பாருங்க, 2 இல்லையா? 2 தடவைகள் இருக்கும். அப்போ 50% கேட்கப்படும் போது அந்த எண்ணை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும், 2ஆல் பிரிக்கணும். இப்போ 3600 நம்ம 2ஆல் பிரிக்கும் போது எத்தனை விடை வரும்? 1800. அப்போ இந்த 1800ங்கிறது தான் என்னென்னு சொன்னால் 3600 50% இருக்கும். அதே மாதிரி இப்போ 25% பார்க்கணும்னு சொன்னால் 4ஆல் டிவைட் பண்ணணும். எப்படி? 25ங்கிறது 100ல் எத்தனை தடவைகள் இருக்குது? 4 தடவைகள். அதனால் நம்ம 4ஆல் தரப்பட்டிருக்கிற எண்ணை 4ஆல் பிரித்தோம்னு சொன்னால் அந்த விடை வரும். அப்போ 3600 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணினோம்னு சொன்னால் எத்தனை வரப்போகுது? 900 வரப்போகுது இல்லையா? 9 4 36. ஸோ 900ங்கிறது தான் 3600ல் 25% இருக்கும். அதே மாதிரி 20% எடுத்துக்கொண்டால் 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறது ஈஸி தானே பாருங்கள். 3600 5ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு 720 வரும். ஓகே, அதே மாதிரி 10%ன்னு சொன்னால் என்ன செய்யணும்? 10ஆல் பிரிக்கணும் இல்லையா? அதாவது ஒரு 0 நம்ம லெஸ் பண்ணினோம்னு சொன்னால் வரப்போகிற விட 360 இருக்கும். அப்போது 3600 10% எத்தனை விடையாக இருக்கும்? 360 இருக்கும். அதே மாதிரி 5%, 5%ன்னு சொன்னால் இப்போ 100க்குள்ள எத்தனை 5கள் இருக்குது? 20. அதாவது இப்போ 0வா தரப்பட்டில் இருக்கிற எண்ணில் பின்னால் 0 இருந்தால் 0வை லெஸ் பண்ணிவிட்டு என்ன செய்வோம்? நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது வரப்போகிற விட எத்தனையாக இருக்குன்னு சொன்னால் 180. இப்போ 360 2ஆல் டிவைட் பண்ண எத்தனை? 180. ஓகே, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஈஸியான கணியங்களாக இருக்குது, அதை நம்ம டிவைட் பண்ணணும் வந்துட்டுன்னு சொல்லி. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 13% வந்தால் எப்படி காண்ற, 18 வந்தால் எப்படி காண்றன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு தெரியும் 1% நம்ம காணணும். இப்போ 1%ங்கிறது என்ன? 100ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? அதாவது தரப்பட்டிருக்கிற பூஜ்ஜியங்கள் இருந்தால் அந்த பூஜ்ஜியங்களை லெஸ் பண்ணுவோம். 2 பூஜ்ஜியங்களையும் லெஸ் பண்ணினா வாரதான் 1% இருக்க போகுது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ 3600ல் 1% எத்தனை? 36 தான். இப்போ 3% கேட்கப்பட்டால் என்ன செய்யணும்? அந்த 36 நம்ம 3ஆல் பிரிக்கும் போது 3% தான் எத்தனைன்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, அப்போ 3%க்குரிய விட எத்தனையாக இருக்குது? 36 தர 3 108 வரப்போகுது. இப்போது 108ங்கிறது 3600 3%. இப்போ நம்மள்ட்ட எக்ஸாம்பிள் 13% கேட்கப்படுதுன்னு சொன்னால் 13% கேட்கப்படும் போது என்ன செய்யணும்? இந்த 13% 10% + 3% இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 10% எப்படி ஈஸியாக காண்றங்கிறது தெரியும். 10ஆல் டிவைட் பண்ணுவோம் அல்லது ஒரு 0வை லெஸ் பண்ண போகிறோம். பண்ணினோம்னா 360 வரும். அதோட 3% நம்ம ஈஸியாக கண்டுட்டோம், 108. அப்போ 13% காண்றது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? எத்தனை வரப்போகுது? 468 வரப்போகுது. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம 75% கேட்டால் என்ன செய்யணும்? 50%ஓட 25% கூட்டுவோம். 50% எத்தனை? 2ஆல் டிவைட் பண்ணி வாரபடியாக இருக்கும் 1800. 25% 4ஆல் டிவைட் பண்ணி வாரதாக இருக்கும் 900. அப்போ 1800யும் 900யும் கூட்டினா எத்தனை வரப்போகுது? 2700 வரப்போகுது. அதே மாதிரி 78% இருந்தால் என்ன செய்வீங்க? இந்த 75% நம்ம கண்டதோட 3% எட் பண்ணுவீங்க.
அப்படித்தான் எல்லாத்துக்குமே. இப்போ 30% இருந்தால் என்ன செய்யலாம், 10% தர 3 எடுக்கலாம், அல்லது 20% + 10% எடுக்கலாம். ஸோ நமக்கு எது ஈஸியாக இருக்கோ, எதை கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் விடைகளை காணலாம். ஓகே, இப்போ நம்ம கேள்விகளுக்குள்ளே போகலாம். ஓகே, முதலாவதாக ஒரு இலகுவான கேள்வி. 7500 மக்கள் தொகை கொண்ட கிராமத்தில் படித்தவர்கள் 47% எனில் படிக்காதவர்கள் எண்ணிக்கை எத்தனை? இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, 7500 மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராமம், அதில் 47% படித்தவர்களாம். அப்போ படிக்காதவர்களில் எண்ணிக்கையை கேட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் 47% படித்தவர்கள்னு சொன்னால் மிச்சம் 53% படிக்காதவர்கள் இல்லையா? ஸோ 53, இப்போ 7500ல் 53% கண்டிங்கன்னா சரி. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் நம்ம? இப்போ ஜஸ்ட் பாருங்கள், நீங்கள் 100 மேல் 53 தர 7500 அப்படி போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன செய்யலாம், 50% ஃபர்ஸ்ட் காணலாம். 50% சொன்னால் 7500 2ஆல் டிவைட் பண்ணுறதா இருக்கும் இல்லையா? 7500 அரைவாசி அரைக்க போகுது. அப்போ 7500 அரைவாசி 3750 வரப்போகுது. 3750. அதோடு என்ன செய்யணும், 3% ஆட் பண்ணணும். 3%. அப்போ 1% எத்தனையாக இருக்கும், 100. பாருங்கள், 2 0 போனால் 75 இருக்க போகுது. ஸோ 3% 75 தர 3 எத்தனை, 225. அப்போது 3750ஓட 225 கூட்டினா எத்தனை, 3975. அவ்வளோதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவு? இப்போ இந்த கேள்வியை பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏட வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பியிட வருமானத்தை 100ன்னு சொல்லி எடுத்தால் எத்தனை வீதம் அதிகமாம், 25%. 25% சொன்னால் 100ன்னு சொன்னால் 25ஆல் கூட போகுது இல்லையா? ஸோ 125 இருக்க போகுது. யார் வருமானம், ஏயின் வருமானம். ஆனால் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்ன, அப்படி இருந்தால் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவு? அப்போ பியிட வருமானம் 100 ரூபாவா இருக்கு, ஏட வருமானம் 125 ரூபாவா இருக்கு. எவ்வளவு குறைவாக இருக்குது அவர் வருமானம், 25 ரூபா குறைவு. இந்த 125க்கும் 25க்கும் இடையிலான தொடர்பை தான் கேட்டிருக்கு இல்லையா? அப்போ 125ல் இருந்து 25 எத்தனை மடங்காக இருக்கும் பாருங்க, 5 மடங்கு இல்லையா? ஸோ 5ல் 1 மடங்கு குறைவாக இருக்குது. அப்போது உங்களுக்கு தெரியும் 5ங்கிறது எத்தனை வீதமாக இருக்கும், 20% இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 125 ரூபாவில் 20% குறைந்த சாலரியைத்தான் யார் பெறுறாரு, பி பெறுறாரு. ஓகேவா? அதாவது 125ல் 20% எத்தனையாக இருக்கும், 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 25 ரூபா. சரியா வருதா? ஓகே. அடுத்த கேள்வி. ஒரு ஆடையின் விலை 2100லிருந்து 2520 அதிகரிக்கின்றது எனில் அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. இதில் பாருங்கள், 2100லிருந்து 2520 அதிகரிக்குதான். அப்போ எவ்வளவால் அதிகரிக்குது, 420 ரூபா. இந்த 420 ரூபா 2100ல் எத்தனை வீதம்ங்கிறது தான் கேள்வி. இப்போ பாருங்கள், 420 2100லிருந்து எத்தனையால் டிவைட் பண்ணப்பட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். 420 2100 5 மடங்கு இல்லையா? ஸோ 5 மடங்குங்கிறது எத்தனை வீதம், 20%. அவ்வளோதான். நம்ம தெரியும், நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். 20% சொன்னால் 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ 5 வருதுன்னு சொன்னால் அது எத்தனை வீதமாக இருக்கும், 20%. அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு உலோக கலவையில் 30% தாமிரம், 40% துத்நாகம், மீதி நிக்கல் உள்ளது. 20 கிலோகிராம் உள்ள இந்த உலோக கலவையில் நிக்கலின் அளவு யாது? இப்போது 30% தாமிரம் இல்லையா, 40% துத்நாகம். அப்போ மீதி எத்தனை வீதம் நிக்கலாக இருக்க போகுது, 30%.
இல்லையா? அப்போ 20 கிலோகிராமில் எத்தனை கிலோகிராம் வந்து நிக்கல் ஆயிருக்குங்கிறது தான் கேள்வி. அப்போது 30% காண்றேன்னா என்ன செய்யணும்? 10% பார்ப்போம். 10% வந்து 20 கிலோகிராம்லேயும் எத்தனை இருக்கும்? 2 கிலோ இருக்க போகுது. அப்போது 30%ன்னு சொன்னால் என்ன செய்யணும்? 2 தர 3. அப்போ 3 2 6 கிலோகிராம் நிக்கல் வந்து 20 கிலோகிராம்லேயும் 6 கிலோகிராம் நிக்கல் இருக்க போகுது. ஓகே, வார கேள்விக்கு நம்ம எப்படி வேறு விட காணலாம்னு சொன்னால் 30% ஆஃப் 20 தான் கேள்வி இல்லையா? இதுக்கு வந்து 2 0வையும் லெஸ் பண்ணிவிட்டு என்ன செய்வோம் சொன்னால் 3 தர 2 3 2ஆல் பெருக்குவோம். பெருக்கினா எத்தனை விட? 6. இதுதான் விட. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 40% ஆஃப் 20ன்னு சொல்லி வந்தால் 2 0வையும் கட் பண்ணிவிட்டு 4 தர 2 8. அதே மாதிரி 70% ஆஃப் 50 அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோ. இப்படி வந்தால் என்ன செய்யணும்? 2 0வையும் கட் பண்ணுவோம். 7 தர 5. ஆன்சர் வந்து 35 வரப்போகுது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை 34,000. இந்த ஆண்டு இதன் விலை 25% கூடுதலாகிறது எனின் விலை என்ன? என்ன சொல்லப்பட்டிருக்கு? 34,000 ரூபாய் இருக்கிற ஸ்கூட்டர் இந்த வீதம் 25% விலை கூடுதாம். அப்போ 25% பார்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? 34,000 வந்து நம்ம 4ஆல் பிரிப்போம். பிரித்தோம்னு சொன்னால் எத்தனை வரப்போகுது? 8,500 வரும். அப்போது 34,000 8,500 கூட்டினோம்னு சொன்னால் 42,500 தான் புதிய விலையாக இருக்கும் ஸ்கூட்டரில். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து சதவீதம் தொடர்பான கேள்விகளை வந்து ஈஸியாக விடையளிக்கலாம். எந்த மெத்தட்ஸுமோ பெண்ணோ அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து என்ன செய்யலாம்? மனக்கணியம் மூலமாக இலகுவாக விடையடித்து கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.